நீர் கொடுப்பாயே ஆனால் அதற்கு ஏற்ற ஆசீர்வாதம். என்னென்ன நீங்க ஊழியக்காரர்களுக்கு என்று செய்கிறீர்களோ அது ஊழியக்காரர்களுக்கு அல்ல, அது தேவனுக்கே நீங்கள் செய்கிறீர்கள். அதனால்தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எலியா போய் சாரிபாத் விதவை வீட்டுல எனக்கு கொஞ்சம் கொடுமா அப்படின்னு சொல்லி உரிமையா கேட்கிறத பார்க்க முடிகிறது. அந்த அம்மா கஷ்டத்தோட தான் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சொல்றாங்க, இப்ப கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் நாங்க சாப்பிட்டுட்டு இறந்துடலாம், தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இருந்தாலும் அனுப்பின தேவனுக்கு தெரியும் சாரிபாத் விதவையை அவர்கள் வாழ்க்கையை முடிவதற்காக அல்ல, அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டுவிப்பதற்காகவே கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை அங்கே அனுப்பினார். அந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் அவர்களுடைய எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. இதுதாங்க தேவனுடைய கிருபை.